ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. அப்படின்னா ஆதார் என்னங்கிற கேள்வி வருது. ஆதார்ங்கிறது அது வந்து இன்னார், அவருக்கான வயது, இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து அதில் ஐடென்டிஃபை பண்றோம். அதுவும் சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ல இல்ல. அப்ப உண்மையிலேயே இந்த நாட்டு குடிமகனுக்கு ஏதாவது அடையாள அட்டை இருக்கா? இல்ல. நம்ம எந்த இடத்துல இதுல வந்து தவறு இழைக்கிறோம்? வாக்காளர் பட்டியல் புனிதமானதுன்னு நினைக்கிறோம்ல, அதுவே தவறோ இன்னும் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ராகுல் காந்தி வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை, அந்த குற்றச்சாட்டுகளின்படி வந்து தேர்தலை நடத்த முடியாதுங்க. சண்டை வந்துடும் ஊர்ல எல்லாம். இப்ப என்ன பதில் சொல்றாரு நம்ம தேர்தல் ஆணையர்? சட்டத்துல இடம்லாப்பா இதுக்கெல்லாம். ஒரு பட்டியல் கேக்குறீங்க, மிஷின் ரீடபிள் குடியா, சட்டத்துல இடம் இல்லைங்க. இல்லங்க இதுல இவ்வளவு தப்பு இருக்கு, 50 பேர் சேர்த்திருக்கீங்க. ஐயா அதெல்லாம் நீங்க கேட்க முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு. ஐயா நான் என் முன்னாடி ஒரு வழக்கு இருக்கு, அதுல வந்து எதிராளிக்கு சாதகமா தீர்ப்பு வழங்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில இருந்து ஒரு நீதிபதியை எனக்கு போன் பண்றாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கு. பகிரங்கமான குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி நடத்துகிற யாத்திரையில் கலந்து கொள்வது எதிர்காலத்துல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஏற்படாமல் தடுப்பதற்கான நோக்கம்னு அதை கொண்டாலும் அதுல தவறு இல்லை. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம். ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பேரணி, வாக்கு திருட்டுக்கு எதிரான இந்த பேரணி தான் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அந்த பேரணி ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆரம்பித்த அந்த பேரணி தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 1300 கிலோமீட்டருக்கு அவர் வந்து அதை திட்டம் போட்டிருக்காங்க, அந்த பேரணியை எடுத்துட்டு போகணும் அப்படின்றது. கூடுதலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே அதில் இன்னைக்கு கலந்துக்க போறாரு அப்படின்றது கூடுதல் செய்தியா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது என்ன அரசியல் கணக்கு இருக்கு? ஒரு பக்கம் அது வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு பேரணி, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் அவர் அதுல பங்கேற்க போறார் அப்படின்னும் போது என்னென்ன கணக்குகள் இதுல இருக்கு சார்? இந்த வாக்காளர்களுக்கான அதிகாரம் அதான் வந்து மைய கருத்து. வாக்காளர்களுக்கான அதிகாரம் என்ன? ஒன்று வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுதல், இரண்டாவது வாக்கு போடுதல், வாக்கு செலுத்துதல். ரெண்டும் வந்து வாக்காளர்களுக்கான அதிகாரங்களில் ரொம்ப முக்கியமான அதிகாரம் இதுதான். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையில வந்து எல்லாருக்கும் ஒரே வழி. அம்பானி இருந்தாலும் சரிதான், இல்ல வந்து அம்ஜிகரில் இருக்கிற சாதாரணமானவராக இருந்தாலும் ஒரு ஓட்டு. ஒரு காலத்துல வந்துங்க ஏதாவது ஒரு வரி செலுத்துறவராக இருந்தா மட்டும்தான் வந்து ஓட்டுரிமையை கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கான ஓட்டுரிமை இல்லாம இருந்தது. அதெல்லாத்தையும் மாற்றி நம்ம யூனிவர்சல் பிராங்கைஸுக்கு வந்தோம். எங்க காலத்துல 21 வயசு, இப்போ 18 வயசு. அப்ப வாக்காளர் பட்டியல இடம் பெறல அப்படின்னா அது வந்து வாக்காளர்களே இல்லைன்னு ஆயிரும். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு அடிப்படையான உரிமையும் கூட. இப்ப வாக்காளர் பட்டியல் இடம் பெறுவது யார்? இந்திய குடிமகன். அது வந்து சட்டம் தெளிவா இருக்கு. அப்படின்னா இந்திய குடிமகனா இல்லையான்னு தீர்மானிக்கிற உரிமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கான்னா அது இல்லை. அது முதல்ல இருந்தே நம்ம நாட்டுல சட்டம் அப்படிதான் இருக்கு. அது வந்து ஹோம், உள்துறை, மத்திய உள்துறையோட பொறுப்பு. அப்போ சுதந்திரம் பெற்ற பிறகு பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீலங்கன் பிரஜைகள் இருந்தாங்க. இப்ப அதாவது நான் சொல்றது 1980களுக்கு பிறகு. இன்னைக்கும் கூட நீங்க நீலகிரி மாவட்டத்தோட குன்னூர் தொகுதியில எல்லாம் இலங்கை வாழ் தமிழர்களோட, இலங்கையில் வாழ்ந்த தமிழர்களோட ஓட்டு தான் வந்து தேர்தல் முடிவுகளே வந்து தீர்மானிக்குது. என்னன்னா நம்ம சினிமாவோ பண்டர்நாயகா ஒப்பந்தத்துல மலையக தமிழர்களுக்கு இங்க உரிமை கொடுத்தோம். அவங்க வந்து இங்க பல்வேறு பகுதிகளில் தங்கினாங்க. இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில். தமிழ்நாட்டுல முக்கியமான பகுதி வந்து நீலகிரி மாவட்டம். அப்போ அது ஒரு மனக்குறையாக இருந்தது. என்னென்றால் அங்க வந்து படுகர்கள், அவர்கள் வந்து அங்க பூர்வ குடிகளில் ஒருவர்கள், தோடர்கள், இவங்கெல்லாம் பழங்குடிகள். படகுகளுக்கு பழங்குடி அந்தஸ்து போயிருச்சு. அப்போ அவங்க தொகுதிகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதி, அதுல ஒரு 3 தொகுதியில இந்த பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப காலமா அது தராசு பத்திரிகையெல்லாம் தொடர்ந்து எழுதுவோம். அப்போ நம்ம நாட்டோட பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இது. நீங்க இதுவே வந்து வட இந்தியாவில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, நான் பஞ்சாப்ல வேலை பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இருந்து வந்து குடியேறியவர்கள், சட்டவிரோத குடியேறியவர்கள், எந்தெந்த கட்சி இருக்கோ அந்தந்த கட்சி மேல அந்த பழி விழும். அப்ப காங்கிரஸ் கட்சி மேல பழி விழுந்தது. பல மாநிலங்கள் அதை நீங்க பார்க்கலாம். பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல கூட அதை பார்க்கலாம். இப்ப பங்களாதேஷில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள், இது வந்து பொதுப்படையான குற்றச்சாட்டு. அவங்கள வச்சுதான் வந்து மேற்கு வங்காளத்துல மம்தா ஜெயிக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில இதை நம்ம ரொம்ப எளிதா தீர்க்கலாம். நம்ம தீர்க்கலங்கிறதா உண்மை. வாக்காளர் அடையாள அட்டை அதான் முதல்ல வந்து நமக்கான அடையாள அட்டை. ஒரு காலகட்டத்தில் வந்துங்க எஸ்எல்சி படிச்சிருந்தா எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் உங்ககிட்ட இருந்த ஒரே அடையாளம். எங்களுக்கெல்லாம் அப்படிதான். பர்த் சர்டிபிகேட் கிடையாது.
செல்சி ஃபர்ஸ்ட் பேஜ், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற நேட்டிவிட்டியே கிடையாது. எங்க அப்பாவுக்கு அது கூட கிடையாது, பர்த் சர்டிபிகேட்லாம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு எல்லாம் பேங்க் அக்கௌண்டே கிடையாது. இப்போ எங்க காலகட்டம் வரும்போது தான் பேங்க் அக்கௌண்டே வந்துச்சுங்க. பேங்க் பாஸ்புக் நிறைய இடத்துல ஐடென்டிட்டி டாக்குமெண்டாவே இருந்துச்சு, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் வந்து வாக்காளர் அடையாள அட்டை, அது ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்டா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஆதார் யுகத்துக்கு வந்துட்டோம். அப்படின்னா ஆதார் என்னங்கிற கேள்வி வருது. ஆதார்ங்கிறது அது வந்து இன்னார், அவருக்கான வயது, இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து அதுல ஐடென்டிஃபை பண்றோம். அதுவும் சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ல இல்ல. அப்ப உண்மையிலேயே இந்த நாட்டு குடிமகனுக்கு ஏதாவது அடையாள அட்டை இருக்கா? இல்ல. சில மாநிலங்கள்ல என்ஆர்சியில இடம்பெற்றது அப்படி சொல்றாங்க, இங்க வந்து கிடையாதுங்க. பீகார் மாதிரியான மாநிலத்திலயும் கிடையாது. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா? சட்டத்துல இடம் இருக்கான்னா சட்டத்துல இடம் இருக்கு மறைமுகமாக. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுக்க இடம் இருக்கான்னா சட்டத்துல நேரடியா இடம் இல்லை. அதாவது பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி எடுக்கலாம், ஒரு முழு கான்ஸ்டிடுவன்சி எடுக்கலாம், சில கான்ஸ்டிடுவன்சி எடுக்கலாம். முழு மாநிலத்துக்கு எடுக்க முடியுமாங்கிறதுல சட்டம் தெளிவாக இல்லை. அப்ப ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2024 ஒரு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணிருக்கோம். இப்ப 2025 அதை அப்டேட் பண்ணிருக்கோம் ஜனவரி மாதம். அப்டேட் பண்ணப்ப ஏன் வந்து அதை வந்து இன்டென்சிவா பண்ணல? அப்புறம் தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்திருக்கும் பீகார்ல. திடீர்னு வந்து கட் ஆஃப் டேட் ஜூலைன்னு சொல்லி ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வராங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜனவரி தான் நீங்க அந்த டேட்டை பிக்ஸ் பண்ண முடியும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் டேட்டை பிக்ஸ் பண்ண முடியும். இவங்க ஜூலை மாதம் 1ஆம் தேதினு பிக்ஸ் பண்ணும்போது அது வந்து சட்டத்துக்கே புறம்பானது. இந்த எஸ்ஐஆர் வந்து சட்டத்துக்கு புறம்பானது. ஏன் சுப்ரீம் கோர்ட் அதை முதலே தெளிவா இருக்குங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் ஏன் வந்து முதலே சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி எஸ்ஐஆரை நிறுத்தல? பெரிய கேள்வி. அது நீதிமன்றத்துக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் தான் காரணம் தான் நான் நினைக்கிறேங்க. அதாவது அடிப்படையில ஒரு விஷயம் நடக்குதுங்க, அது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னா முதல்ல நிறுத்த வேண்டியதானே. அப்பரண்டா தெரியுது, அது எழுத்து வடிவில் இருக்கிற சட்டங்க, குழப்பம் கூட கிடையாது. அப்ப நிறுத்தல. ஒரே ஒரு சின்ன ஆறுதல், ஆதாரம் சேர்த்துக்குங்கன்றாங்க. 11 டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. 11 டாக்குமெண்ட்ல வந்து நிறைய பேர் அது இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 60-65 லட்சம் பேரை வந்து பட்டியலில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவனை சேர்க்கணும்னா ஆதாரம் சேர்த்துக்கங்குது உச்ச நீதிமன்றம். இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள சேர்க்க முடியுமா அப்படின்னா பிராக்டிகலா முடியாது. அப்போ நமக்கான ஒரு பிரச்சனை என்னன்னாங்க, இதுக்கு முன்பு இப்போ எங்களோட பழைய காலத்து ரிவிஷன் நான் நினைச்சு பாக்குறேன். அப்ப நாங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல பார்ட்டி ஆக்டிவிஸ்ட், ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஸ்டூடெண்ட் டேஸ்ல பார்ட்டி ஆக்டிவிஸ்ட். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா வாக்காளர் பட்டியலை எடுத்து வச்சு, ஊர்ல படிச்ச ஸ்கூல் படிப்பு படிச்ச குழந்தைகளே கூட கம்மி தான். அப்போ வாக்காளர் பட்டியலை எடுத்து வச்சு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த வாக்காளரோட பெயரு, வரிசை எண்ணு எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்பு, துண்டு ஸ்லிப்ல எழுதி கொடுப்போம். அது பேரு பூத் ஸ்லிப்னு பேரு. அதுக்கு ஒரு பெர்ஃபரேட்டட் சைடு இருக்கும். அதுல வந்து கட்சியோட சின்னம் இருக்கும். உதயசூரியன், நாங்க ஒர்க் பண்ணும்போது உதயசூரியன் ஒரு சைட்ல போட்டிருக்கோம். இது எழுதி கொடுக்கறது ஒரு பெரிய வேலை. சில நேரங்கள்ல வந்து அதுக்கு உணவு இதெல்லாம் கொடுப்பாங்க. உட்காந்து எழுதிட்டே இருக்கணுங்க. அதாவது ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பணி. இதை எடுத்துக்கிட்டு தான் அந்த பிஎல்ஏ போவான், பூத் லெவல் ஏஜென்ட், கட்சிக்காரன். பூத் லெவல் ஆபீசர் கவர்மெண்ட் சர்வெண்ட். அவன் வந்து முதலே எனுமரேஷன் முடிச்சிருப்பான். அப்புறம் நம்மகிட்ட பட்டியல் வரும், அதை வச்சு நம்ம சரிபார்த்து இது எழுதி கொடுப்போம். பூத் லெவல் ஏஜென்ட் அதை வாக்காளர் இருக்காரா இல்லையா, மாறி போயிட்டாரா, செத்து போயிட்டாரா, வேலையில எல்லாம் அவன் பாத்துருவாங்க. வாக்காளர் பட்டியல்ல கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தா கூட அந்த கட்சிக்காரனுக்கு தெரியும். இப்போ என்ன ஆச்சுன்னா பெரும்பாலும் கட்சிகள் அது அப்படியே லீடர் பேஸ்டா மாறிட்டே வருது. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியான இந்த பிஎல்ஏக்கள் ஆக்டிவா இல்லைங்க. எல்லா கட்சியிலும் நீங்க இதை பார்க்கலாம். அப்போ பூத் லெவல் ஏஜென்ட் ஆக்டிவா இருந்தா நீங்க தேர்தல் ஆணையம் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமா நீங்க தான் பூத் லெவல் ஏஜென்ட் வச்சுங்க, நீங்க வெரிஃபை பண்றீங்க. மிஞ்சி போனா 200-300 பேரை நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க. பூத் கமிட்டியில நம்ம 9 பேர் 10 பேர் போடுறோங்க. 9 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு 1000-1500 பேரை வெரிஃபை பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவுங்க வரும்? மிஞ்சி போனா 150-200 பேர் வரும். அப்ப 150-200 பேர்ல சிங்கிள் அட்ரஸ்ல இல்ல 0 அட்ரஸ்ல இல்ல வந்து அப்பா பேர் இல்லாம XYZ பேர் போட்டு இருந்தா கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா? ரொம்ப எளிது தானே. அப்ப ஏன் நீங்க கண்டுபிடிக்கலங்கிற அந்த கேள்வி இன்னும் இருக்கு. மகாதேவபுரால ராகுல் காந்தி பிரச்சனைகளை சொல்றாரு. ஆனா ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் தேர்தலுக்கு முன்பே கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அது கண்டுபிடிக்கல, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணல. என்ன காரணமாக இருக்குங்கிறது என்னோட சந்தேகம்னா, பொதுவாக இதை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப பார்த்தாலே தெரியும்ல, அப்பேரண்டா தெரியுமே. அது போக நம்ம வந்து ஒவ்வொரு பூத்லயும் இந்த பட்டியலை கொடுக்குறோம். கட்சிக்காரன் பூரா அங்க உட்கார்ந்துருப்பான். நம்ம ஓட்டு போட போனா பல கட்ட செக்கப்புக்கு பிறகுதான் நம்ம ஓட்டு போடுறோம். அந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். அடையாள மை அது வச்சா அழியாது. இப்ப நீங்க ஒரு 10 பேரை தப்பா ஒரு அட்ரஸ்ல வேணும்னே சேர்த்திருக்கீங்க. 10 பேரும் ஓட்டர் வேணுமே நம்மகிட்ட. ஒரே ஆளு 10 ஓட்டு போடுறதுன்னா அடையாள மையை எப்படி அழிப்பீங்க? இவ்வளவு கேள்வி அதுல இருக்கு. அப்போ சந்தேகம் என்ன வருதுனாங்க, இது ஓட்டு பதிவுக்கு பிறகு நடத்தப்பட்ட தில்லு முள்ளுங்கிற சந்தேகம் வருது.
இதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பிராக்டிகல் கொஸ்டின் எதுவுமே ஆன்சர் ஆக மாட்டேங்குது. மகாதேவபுரா இல்ல எந்த ஊர்னாலும் எடுத்துக்கங்க, நிறைய வருதுங்க. அது நெட்ல பல பல பேர் வந்து புலனாய்வு பண்ணி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு பேர் திருட்டுத்தனமா சேர்க்கப்பட்டிருக்காங்க, இவன் வந்து 100 பேர் கூட இருக்கா, 50 பேர் கூட இருக்கா அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இதுல வந்து தவறு இழைக்கிறோம்? வாக்காளர் பட்டியல் புனிதமானதுன்னு நினைக்கிறோம்ல, அதுவே தவறோ இன்னும் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ராகுல் காந்தி வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை, அந்த குற்றச்சாட்டுகளின்படி வந்து தேர்தலை நடத்த முடியாதுங்க. சண்டை வந்துடும் ஊர்ல எல்லாம். ஒரு கிராமம் எடுத்துக்கங்க, ஒரு கிராமத்துல இல்ல ஒரு நகரத்தோட ஒரு பகுதியே எடுத்துக்குவோம், ஒரு சின்ன பகுதி. இப்ப நம்ம வட சென்னை பகுதிங்க, வட சென்னை பகுதியில ராயபுரம் ஏரியால 2 ஸ்ட்ரீட் 3 ஸ்ட்ரீட் சேர்ந்து ஒரு பூத் இருக்கும். அதுல வந்து 0ங்கிற நம்பர்ல 50 பேர் இருந்தா விட்டுருவானுங்களா? சும்மா வாய்ப்பே இல்லைங்க. அது எப்படி விடுவாங்க? அந்த 50 பேர் ஓட்டு போடணும்ல, 50 ஆள் வேணுமா? ராயபுரத்துல திடீர்னு 50 ஆள் எங்க கொண்டு வந்து இறக்குமதி பண்ண? அவங்க வெளியூர்காரன் வந்து இங்க ஓட்டு போட்டுருவானா? இதே மாதிரி ஊர்களை கிராமம் இதோட மோசமா இருக்குங்க. அப்படியெல்லாம் போட முடியாது. அப்போ எந்த இடத்துல இது நடந்ததுங்கிறது உண்மையான பிரச்சனைங்க. இன்னமும் நம்ம அதை அட்ரஸ் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் எடுக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம். அதாவது எல்லாத்துக்கும் பிறகு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்க. பெரும்பாலும் ராகுல் காந்தி எழுப்புற பிரச்சனைகள், அதுக்கு பிறகு பல்வேறு பத்திரிகைகள், ஊடகங்கள் அதே பிரச்சனையை மீண்டும் மீண்டும் புலனாய்வு செய்து, ஆமா ராகுல் காந்தி எழுப்புற பிரச்சனை எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது நான் ஓட்டரு, ஒரே அட்ரஸ்ல வந்து 50 பேர் 60 பேர் இருக்கிறது, அப்புறம் வந்து பல்வேறு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பல்வேறு குறைபாடுகள், டூப்ளிகேஷன், இது எல்லாமே உண்மைதாங்க அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் பேர்ல பெரிய சந்தேகம் வந்துருச்சுங்க. தேர்தல் ஆணையம் பேர்ல நம்ம சந்தேகப்படக்கூடாது, கான்ஸ்டிடியூஷனல் பாடி எல்லாம் சரிதான். நீங்க வந்து எவ்வளவு மோசமான டிஃபெக்டிவ் கான்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறவன் நல்லவனா இருந்தானா டிஃபெக்ட் அவனே ரெக்டிஃபை பண்ணிடுவான். தேர்தல் ஆணையத்துக்கு ஏராளமான அதிகாரம் இருக்குங்க, தன்னிச்சையாவே அது வந்து செய்யலாம். இப்ப நம்ம ஒரு புகார் தெரிவிக்கிறோம், இப்ப என்ன பதில் சொல்றாரு நம்ம தேர்தல் ஆணையர்? சட்டத்துல இடம் இல்லப்பா இதுக்கெல்லாம். ஒரு பட்டியல் கேட்குறீங்க, மிஷின் ரீடபிள் குடியா, சட்டத்துல இடம் இல்லைங்க. இல்லைங்க இதுல எவ்வளவு தப்பு இருக்கு, 50 பேர் சேர்த்திருக்கீங்க. ஐயா அதெல்லாம் நீங்க கேட்க முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் நம்ம கோட்பாடு. அதாவது ஒரு எவ்வளவு நாள் சந்தேகத்தையே கிளப்பிட்டு இருப்பீங்க? தேர்தலே முடிஞ்சு 1 வருஷம் ஆயிப்போச்சு, இன்னமும் சந்தேகத்தை கிளப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு டைம் வச்சிருக்கோம், சந்தேகத்தை கிளப்புறதுக்கும் இவ்வளவுதான் டைம் இல்லையா? டைம் முடிஞ்சு போச்சு, உண்மையிலே முடிஞ்சு போச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, செல்லாது, டைமே ஓவர், போறமா நில்லுங்குது. ஆனா இது சரியா? ஒரு சந்தேகத்தை கிளப்பியாச்சு, அதை பலரும் வந்து அதே சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துறாரு. ராகுல் காந்தி ரைட்டுங்க, அவர் வந்து மோடிக்கு எதிர், அவர் அப்படிதாங்க சந்தேகம் கிளப்பிட்டே இருப்பாரு, ரைட்டு. ஆனா ஆதரவான ஊடகங்களே இதே சந்தேகம் கிளப்புது இல்ல, பிஜேபி ஆதரவு ஊடகங்களே. அப்போ தேர்தல் ஆணையர் வந்து அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தேர்தல் ஆணையமே. அவர் என்ன பண்றாரு? அவரே ஒரு பிரஸ் மீட் வச்சு அவரு வேற சந்தேகங்களை கிளப்பி விடுறாரு, பதிலே சொல்லல. அப்போ ஒரு சுதந்திரமான அமைப்புக்குங்க நிறைய அதிகாரம் இருக்கு, தன்னிச்சை அதிகாரங்கள் இருக்கு. அது தன்னிச்சை அதிகாரங்களை தவறா பயன்படுத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கு. ஆனால் தன்னிச்சையான அதிகாரங்களை பயன்படுத்தி சந்தேகங்கள் கிளப்பும் போது அதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தோட கடமையா இல்லையா? கண்டிப்பா. விளக்கம் கொடுக்கலன்னா திருப்பி சந்தேகம் தானே கூட்டிகிட்டே போகுது. இப்ப சுப்ரீம் கோர்ட் பேர்ல சந்தேகம் வருது இல்லைங்க. என்னங்க ஒரு சிஎல்ஏடியில அது ஒரு பெரிய ட்ரைபுனலுங்க, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைவர். அவர் என்ன சொல்றாரு? ஐயா நான் என் முன்னாடி ஒரு வழக்கு இருக்கு, அதுல வந்து எதிராளிக்கு சாதகமா தீர்ப்பு வழங்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில இருந்து ஒரு நீதிபதியை எனக்கு போன் பண்றாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கு. பகிரங்கமான குற்றச்சாட்டு. உள்துறை அமைச்சர் வந்து வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு எதிராக இவெல்லாம் நக்சல் பாரிங்கன்றாரு. ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்காருங்க. அந்த தீர்ப்புல அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு, எல்லா ஜட்ஜும் கருத்து சொல்லியிருப்பாங்க. அப்பனா ஒரு ஜட்ஜி கருத்து சொன்னாரு, அவர் இந்துத்துவ ஆதரவாளர், அப்படி நம்ம முத்திர குத்த முடியாது. அவர் தேர்தலில் நிற்கும் போது அவரோட மெரிட்டை பேசலாம், டிமெரிட்டை பேசலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? இவர் நக்சல்பாரி அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்ப உள்துறை அமைச்சர் இப்படி சொல்றவரு அவருக்கு என்ன வேணாலும் செய்வாருன்னு ஆயிருது இல்ல. இந்த இடம் வந்து உண்மையான சிக்கல்ங்கிறது இந்த இடம் தாங்க. அப்ப அதுக்கான ஒரு யாத்திரை என்பது பீகார் மக்களுக்கான விழிப்புணர்வு இல்ல, தமிழ்நாட்டுக்கு சேர்த்துதான் அந்த விழிப்புணர்வு. அதை ஏற்படுத்த முயற்சி செய்யறாரு ராகுல் காந்தி. சோ அந்த பேண்ட் வேகன்ல வந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் கலந்துக்கிறாரு. இது வந்து இந்தியா முழுவதுக்குமான பேண்ட் வேகன் தான். இந்தியா முழுவதும் இப்படியான சந்தேகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை கான்ஸ்டிடுவன்சிகளுக்கு சேர்த்த ஒரு வாகனம். அந்த வாகன பயணத்துல வந்து ஸ்டாலின் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அது மிகவும் சரி என்பது எனது கருத்து. இதுல இன்னொரு பக்கம் அங்க தேஜஸ்வி யாதவ் இவங்க அந்த பீகார் தேர்தலை ஒட்டிய ஒரு சம்பவங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம்
முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ளும் போது அது இன்னொரு வகையிலான அரசியலையும் அந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியிருக்கு. சமீபமாக விஜய் அவர்கள் வந்து காங்கிரசுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையை செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. செய்தி தாள்கள்லையுமே இது ஒரு செய்தியா வருது. கிட்டத்தட்ட 70 தொகுதிகள் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அப்படின்ற மாதிரி. இதுவும் ஒரு காரணமா? இது என்ன மாதிரியான ஒரு அரசியலை ஏற்படுத்துது? அரசியல்வாதி எது செய்தாலும் ஒரு அரசியல் நகர்வு இருக்கும். அரசியல் நோக்கமே இல்லாம ஒரு அரசியல்வாதி செயல்பட முடியாது. எல்லாருக்குமே வந்து அடுத்த டேர்ம்ங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி நடத்துகிற யாத்திரையில் கலந்து கொள்வது எதிர்காலத்துல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஏற்படாமல் தடுப்பதற்கான நோக்கம்னு அதை கொண்டாலும் அதுல தவறு இல்லை. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஏனென்றால் கூட்டணியை வந்து கட்டமைப்பது மட்டுமல்லாமல் அதை கொண்டு செலுத்துவதற்கு ஒரு தனித்திறமை வேணுங்க. ரொம்ப கஷ்டம் அது. அண்ணா காலத்திலேயே வந்து ராஜாஜி முரண்பட்டார், ஒரு சில தினங்களில் முரண்பட்டாருங்க. அப்புறம் அபிஷியலா வந்து 70ல ஒரு கூட்டணியை முறிச்சிட்டாரு. 1967 கூட்டணிங்க. 67 கூட்டணிக்கு பிறகே வந்து மூதறிஞர் ராஜாஜி அண்ணாவோட முரண்பட்டார். அப்புறம் அண்ணாவோட இயற்கை எழுதினார். அதுக்கு பிறகு வந்து கலைஞர் தலைமையிலான திமுக 25 MP. காங்கிரஸ் பிளவுபட்டது. காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்திக்கு மெஜாரிட்டி போயிருச்சு. அதாவது ஜனாதிபதி தேர்தலில் மனசாட்சி படி ஓட்டு போடுங்க என்று இந்திரா காந்தி சொல்லி அவங்க போட்டி கேண்டிடேட்டா வி வி கிரியை நிறுத்தினாங்க. எங்களுக்கு அதெல்லாமே வந்து கல்லூரி நாட்கள். இந்திரா காந்திக்கு யார் ஆதரவு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக 25 எம்பியோட. ராஜாஜி அது எதிர்ப்பு. என்ன காரணம்னா அவர் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எதிர்ப்பாளர். எனவே அபிஷியலா ஒரு கூட்டணியை முறிச்சாரு. முறிச்ச பிறகு திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வைத்து 71. இது வந்து அரசியல் கணக்கு. இந்த கூட்டணிகள் மாறும், நிரந்தரம்லாம் கிடையாது. அப்ப இன்றைய தேதிக்கு 2026 தேர்தல் அந்த கூட்டணி. இப்ப ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு முயற்சி எடுத்தாரு. கூட்டணி தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு திருமண நாள் விருந்து கொடுத்தாரு இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம்னா கூட்டணி தலைவர்களை மகிழ்ச்சி படுத்துறதா. பிராக்டிக்கலா வந்துங்க எல்லாரும் விரும்புற சீட்டு கொடுக்கவே முடியாது. எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் யாருக்குமே திருப்தி இருக்க போறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும். இப்போ 6 தான் விடுதலை சிறுத்தைகளுக்குன்னா அவங்களுக்கு திருப்தி இருக்காது. சரி 7 கொடுக்கலாம்னு மனசுல வச்சு 6ம்பாங்க. பல கூட்டணி பேச்சுகள் நான் பார்த்திருக்கேன். 10 MP சீட் வேணும்பாங்க, கடைசியில 3 கொடுத்துட்டு வருவாங்க. 2 கொடுங்க பாரு, 1 தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் சகஜமா நடக்கிற விஷயம். ஆனா கூட்டணி தலைவர்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தி தன்னுடனே அரவணைத்து செல்வது இருக்குல்ல, அது கடினமான கலை. ஸ்டாலின் வந்து அதை கொஞ்சம் கரெக்டா செய்யறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 7 வருஷமா நிக்குது. பல்வேறு மனக்குழப்பங்களுக்கு இடையிலையும் கூட்டணி புட்டுக்காம இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு ஒரு முக்கிய காரணம். பிஜேபி எதிர்ப்புல இருந்து கொஞ்சம் கூட வந்து திமுக வெளியில வர முடியாது. வெளியில இருந்தா கூட்டணியை வந்து படுத்துரும். அப்ப மையப்புள்ளி எது? பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி எதிர்ப்போட இன்றைய தேதிக்கான பேசு பொருள் எது? வாக்கு திருட்டு. அப்ப அதை வாக்கு திருட்டு அது ஸ்டாலின் அவர்கள் நேரடி காலையில விமானத்துல போய் பீகார்ல போய் பேசிட்டு ஈவினிங் திரும்புறாரு. அவ்வளவு ஷார்ட் ட்ரிப். 4:30 மணிக்கு இங்க ரீச் ஆயிடுவார். 4 மணிக்கு இங்க திருப்பி ரீச். அவ்வளவு ஷார்ட் ட்ரிப். அப்ப அதோட நோக்கம் என்னவா இருக்க முடியும்னா 2. 1 அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியோட தலைமை. காங்கிரஸ் கட்சி இங்க கூட்டணிக்கு வேணும்னா வேணும், கண்டிப்பா வேணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இருக்கு. 2வது காங்கிரஸ் கட்சியை வெளியில விட்டோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அது கூட போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அப்ப விஜய்க்கான முயற்சி என்ன? காங்கிரஸோட சேரத. விஜய் வந்துங்க பிஜேபி எதுக்குறாருல, அப்ப காங்கிரஸை எதுக்கணும்ல. காங்கிரஸ் செய்த தவறுகள், எமர்ஜென்சி காலம், அதெல்லாம் விஜய் சொன்னாரா? இல்ல. அரசியல் இப்போதைக்கு வந்து அங்க பிஜேபி எதிர்க்கணும், இங்க திமுக எதிர்க்கணும். இவ்வளவுதான் நோக்கம். திமுகவை எதிர்த்தால் திமுக கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து நம்ம கூட்டணி அமைக்கும் போது சில கட்சிகள் வந்தால் சரிதான். அது விஜயோட கணக்கா இருக்கும், தவறு கிடையாது. எதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஆட்சியில் பங்கு, நான் தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் மந்திரி சபையில எல்லாருக்கும் இடம் கொடுப்பேங்கிறது முதல்ல சொல்லிட்டாரு. விக்கிரவாண்டியில விஜய் சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய அஸ்திரம். திமுகவும் சொல்லாது, அண்ணா திமுகவும் சொல்லாது. அப்போ காங்கிரஸ்க்கு அந்த எண்ணம் இருக்கும். ரொம்ப நாளா இல்ல. காங்கிரஸ் மந்திரிகள்லாம் கோட்டைக்குள்ள உட்காந்து 1967 உட்கார்ந்ததுங்க. இதுக்கு பிறகு வாய்ப்பே இல்லை. பிஜேபிக்கு அந்த ஆசை இருக்கும். ஏன்னா பல மாநிலங்களும் உட்கார்றாங்க, இங்கேயும் வரணும்னு எண்ணம் இருக்கும். அப்பப்போ அமித்ஷா வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அது எழுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அது தனி கதையா ஓடுது. அப்ப காங்கிரஸ்க்கு கூட்டணி அமைச்சரவை அதுல பங்குங்கிற அந்த ஒரு தூண்டில போடுவதன் மூலமாக விஜய் வந்து ஒரு எய்ம் பண்றாரு. அப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து சில சீனியர் லீடர்ஸ் விஜயோட பேசிட்டு இருக்காங்க. விஜய் கட்சியில இருந்தும் சில சீனியர்ஸ் வந்து காங்கிரஸோட பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன நிபந்தனை? உங்களுக்கு 60-70 சீட்டு தராங்க, திமுக எவ்வளவு கொடுத்துரும்? 25 கொடுக்குமா அதிகபட்சம்? போன தடவை என்ன கொடுத்தாங்களோ அதோட 1 கொடுக்கலாம், எல்லாம் குறைச்சதான் கொடுப்பாங்க. அது போக எத்தனை எம்எல்ஏ வராங்களோ அதுல வந்து 3ல் 1 பங்குக்கு மந்திரி பதவி. இது வந்து பெரிய தூண்டில். அப்ப தூண்டிலில் மீன் மாட்டி கொண்டு விடும், திமிங்கலம் ஆட்டாது. திமிங்கலங்கிறது தேசிய கட்சிக்கு தேசிய தலைமை தான். அப்ப அந்த திமிங்கலம்
பாலிடிக்ஸ்ல ஸ்டாலின் வந்து தேசிய தலைமையை சரி பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் அண்ணா காலத்துலங்க எங்களுக்கு என்னோட காலேஜ் டேஸ் அண்ணா பேசுறாரு கூட்டணியை பத்தி. 1967 தேர்தல் ஒத்தக்கடையில, மதுரை ஒத்தக்கடையில போறோம். சென்ற முறை வலை பின்னி இருந்தேன், வலையில் பல ஓட்டைகள், திமிங்கலம் தப்பி விட்டது. திமிங்கலம் காங்கிரஸ். அப்போ இந்த முறை வலையை சரியாக பண்ணியிருக்கிறேன், திமிங்கலம் தப்பவே தப்பாது. இதான் அண்ணா பேசுனது. அப்போ இந்த மாதிரி திமிங்கலம் வேட்டைங்கிறது சகஜமா நடக்கிற ஒரு விஷயம்தான். பிடிக்கிறது பிடிக்காது, இல்ல திமிங்கலம் மாட்டிக்கொள்வது மாட்டிக்கொள்ளாது, எல்லாமே அது யார் வலை விரிக்கிறார்களோ அல்லது யார் தூண்டில்காரர்களோ அவர்கள் சாமர்த்தியம். அப்ப அரசியல் தூண்டில் விஜய் போட்டாலும் அந்த அரசியல் தூண்டிலை லாபமா முடியடிக்கக்கூடிய ஒரு திறமை ஸ்டாலினுக்கு இருக்கு. நம்ம பாக்குறோங்க. உண்மையிலேயே வந்து கலைஞரோட கூட கூட்டணியை மெயின்டைன் பண்றதுல ஸ்டாலின் வந்து ரொம்ப அசாத்திய திறமையோட இருக்காரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் என்னதான் முயற்சி செஞ்சாலும் தேசிய தலைமை சொல்றதான் கேட்டு நடக்கணும். அது காங்கிரஸ் கட்சியும் இல்லைங்க. இப்ப நாளைக்கு அண்ணாமலையே திருப்பி கொண்டு வந்தாரு அமித்ஷானா, நாகேந்திரன் என்ன பண்ணிடுவாரு? நயினாரு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் முடியாதுங்க. வேட்டையில தேசிய தலைமை தான். சரியில்லைங்க, அவருக்கு ரொம்ப அதிருப்தி இருக்குன்னு ஜூனியருடன் கட்டுரையில எல்லாம் சொல்றாங்க. எவ்வளவு 1000 சேர் போட்டிருந்தாங்க, 30,000 சேர் போட்டிருந்தாங்க, நிறைய சேர் காலியா தான் இருந்தது. அமித்ஷா பேச ஆரம்பிக்கும் போதே பாயோ பகனோன்னு சொல்லும் போதே பாதி பேர் காணாம போயிட்டாங்க. என்னையா இவ்வளவுதான் கூட்டம் வச்சிருக்கீங்க, எனக்கு டிஃபன் எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், கூட்டம் சேர்க்கறதுக்கு வழியை பாத்தீங்களா? அது பூத் கமிட்டியில பேசுற மேட்டரையே அமித்ஷா பேசலைங்க. பூத் கமிட்டியில என்ன பேசணும்னா, நம்ம பூத் கமிட்டியை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா எப்படி ஜெயிக்கலாம், நான் குஜராத்ல இப்படி வச்சிருந்தேன், உத்தரப்பிரதேசல இப்படி வச்சிருந்தேன், வாரணாசியில இப்படி வச்சிருந்தேன்னு அப்படி பேசணும். அதுக்கு பதிலா அவர் என்ன பேசினாரு அப்படின்னா பாலிடிக்ஸ் பேசினாரு. ஆபரேஷன் சிந்தூர். கட்சிக்காரனுக்கு பாலிடிக்ஸ் பேசி பிரயோஜனம் இல்லைங்க, பொதுமக்களுக்கு பாலிடிக்ஸ் பேசணும். அப்போ அவருக்கே அது தெரிஞ்சு போச்சு, இது பூத் கமிட்டி கூட்டம் இல்ல, கட்சிக்காரன் இல்ல, பொதுமக்களை தான். இங்க நிறைய கிழவிகள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க, வயசானவங்க எல்லாம். படங்களை பாத்தீங்களா? வயசானவங்கள உட்கார்ந்து இருந்தா அவங்க எல்லாம் பூத் கமிட்டில இருந்து என்ன வேலை பார்க்க முடியும்? பிஎல்ஏங்கிறவங்க பூத் லெவல் ஏஜென்ட்டுங்க. சேரை ஃபில் பண்றதானே சார் வந்திருக்கணும், சேர் ஃபில் பண்றதுக்கு. அப்படின்னா அவர் தெரிஞ்சிரும்ல அமித்ஷாக்கு. அவர் எத்தனை தேர்தல் பார்த்திருப்பாரு, இந்தியா பூரா டிராவல் பண்றவரு. ஒரு பார்வை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும், ஓ இவன்லாம் வந்து பழைய கோஷ்டி, முதிர்ந்த கோஷ்டி, இவன் நம்ம பூத் லெவல் ஏஜென்ட் கிடையாது, பொதுமக்கள். சரி, பொதுமக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசியல் பேசிடுவோம், அப்படிதானே பேசியிருக்கணுங்க. அப்ப அவருக்கு தெரியும் இந்த கட்சிக்கு இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் லெவல், இவங்களுக்கு என்ன முக்கினாலும் இவ்வளவுதான் தேரும். அப்ப கூட்டணி ஆட்சிட்டார் டக்குன்னு, அதை தாண்டி வேற வழி இல்லை அப்படின்னு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிறத ஒரு காலகட்டத்திலயும் ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு. அப்ப காங்கிரஸ் போயிடக்கூடாது, அதான பாயிண்ட். இப்ப காங்கிரஸ் போயிடக்கூடாதுன்னா இங்க என்ன வேணாலும் விஜய் சொல்லட்டும், இங்க லோக்கலா இருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம வந்து ராகுல் காந்தியோட அணுக்கமா இருக்கும், கொடுக்குற சீட்டை அவங்க வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் முக்கியம். இப்போ ஒரு பெரிய புலிவால் பிடிச்சிருக்காங்க ராகுல் காந்தி, அதெல்லாம் விட முடியாது. தேர்தல், வாக்காளர் பட்டியல், வாக்கு திருட்டு, இதுக்குள்ள போயாச்சு. பீகார்ல தேர்தல் இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடும். இனி பீகார் தேர்தலுக்கு இதை தாண்டி அவர் போக முடியாது. சைடு பை சைடு வந்து அமித்ஷா அடுத்த பால் அடிச்சு விட்டு இருக்காரு. பதவி பொறிப்பு, 30 நாள் ஜெயில இருந்தா கதை கந்தல்ன்றாரு, அதை எதிர்க்கணும். ஜேபிசில பல கட்சி சேர மாட்டேன்ருச்சு, காங்கிரஸ் சேருமா சேராதான்னு தெரியல. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தலையம் எழுதியிருக்காங்க, ஜேபிசியை புறக்கணிப்பது சரியான அரசியல் கிடையாது, ஜேபிசில பங்கேற்று நீங்க சொல்லணும், அப்படி ஒரு கருத்து இருக்கு. ஜேபிசியை புறக்கணிச்சா என்ன ஜேபிசி வச்சிருவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். சின்ன கட்சியெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஜேபிசியில இடம் கொடுப்பாங்க, இடம் கொடுத்தா ஜேபிசி அப்ரூவ் பண்ணிருச்சுன்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்குள்ள அதை கொண்டு வருவாங்க. புறக்கணிக்கிறது மூலமா நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்கன்னு கேக்குதுங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இத்தனை மெம்பருங்க, 30 பேரோ 31 பேரோ, அதுல இப்படி பங்கீடுங்கிறது ஜேபிசியோட மரபு. நீங்க யாரும் கலந்துக்கல. சின்ன கட்சி ஒரு எம்பி 2 எம்பி வச்சிருக்காங்க, அவங்க ஆளுங்கட்சி கிடையாது, அவங்கள போட்டு ஃபில்அப் பண்ணி ஜேபிசி நடத்தி முடிச்சிருவாங்க. அப்படின்னா அவர் அந்த பாலை ஏன் எறிகிறாரு? வாக்கு திருட்டு இதுல இருந்து டைவர்ஷன் ஆயிருது, அதை நோக்கி இது ஓடிடும். பீகார் தேர்தல் நடக்கும் போது இது பிரதான பிரச்சனையா மாறும், பதவி பறிப்பு மசோதா. அப்ப இனி ராகுல் காந்தி இந்த மேட்டர்ல இருந்து பின்வாங்க முடியாதுன்னா அவருக்கு யாரோட தயவு தேவை? மாநில தலைவர்களோட தயவு தேவை. மேற்கு வங்கத்துல என்ன பிரச்சனை? மம்தா வந்து சேர்க்க மாட்டாங்க, அவங்களும் சேர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு லோக்கலா வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு. தமிழ்நாடு சேர்க்கும். தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி இருக்கிறது ஸ்டாலினுக்கும் அது ஒரு இமேஜ் தான், ஸ்டாலின் இருக்கிறது ராகுல் காந்திக்கு ஆல் இண்டியா இமேஜ். சோ 2 தரப்புக்கும் ஒரு லாபமான ஏற்பாடுன்னு பீகார் கிளம்பி போயாச்சு. வெற்றிகரமான பயணம் என்பதுதான் என் கருத்து. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.